புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. மகிமை டிவி நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வாழ்த்துதலை தெரிவித்துக் கொண்டு, இந்த நாளிலும் நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட தலைப்பு கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். அன்புள்ள தேவ பிள்ளைகளே, இந்த புத்தாண்டிலும் தேவன் உங்களுக்கு முன்பாக செல்வேன் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இத்தனை நாளும் நம்ம நடந்து வந்த பாதைகளை பார்த்தீங்கன்னா காடு மேடாக இருக்கலாம், கோணலான பாதையாக இருக்கலாம். அதிலெல்லாம் நடந்து வந்த நம்மை காப்பாற்றி வந்த தேவன் இப்போது உங்களுக்கு என்ன வாக்கு கொடுக்குறாருன்னா, நான் உங்களுக்கு முன்பாக சென்று காடானாலும் மேடானாலும் நான் உங்களை வழி நடத்தி செல்வேன், உங்களை ஒருபோதும் உங்களை விட்டு விலக மாட்டேன், உங்களை நான் கைவிட மாட்டேன். இந்த புதிய ஆண்டில், இந்த புதிய துவக்கமான அந்த வாரத்தில் நான் உங்களோடு இருப்பேன், நான் உங்களுக்கு முன் செல்வேன், உங்களுக்கு முன்பாக இருக்கிற கோணலான பாதைகளை உங்களுக்கு நான் செவைப்படுத்தி உங்கள் பாதையை நேர்வழியாக்கி உங்கள் பாதையெல்லாம் நெய்யாய் பொழிய செய்வேன் என்று உங்களை பார்த்து மனதுருக்கத்தோடு சொல்லுகிறார். உங்களுக்கு முன்பாக செல்லுகிற இஸ்ரவேலின் ஜெய கம்பீரமான இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் அப்படின்னா, யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தர். அவர் அது மட்டும் இல்லை, ஒரு யெகோவா நிசியானவர், மகிமையான காரியங்களை செய்யும் ஒரு வல்லமையான தேவன், வாக்குத்தத்தங்களின் தேவன், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை படைத்த ஒரு தேவன். அப்படிப்பட்ட தேவன் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த ஆண்டு முழுவதும் மட்டும் இல்லை, இந்த உங்கள் ஆயுசு முழுவதும் நான் உனக்கு முன்பாக கடந்து செல்வேன்னு சொல்லி உங்களை பார்த்து என்ன செய்கிறார், ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். கர்த்தர் வாக்களித்திருக்கிற இந்த வாக்குத்தத்தம் பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுக்கிறோம், ஒரு ஜனாதிபதி வராங்க, இல்லைன்னா ஒரு பிரதம மந்திரி வராங்க, இல்லைன்னா ஒரு முதலமைச்சர் வராங்கன்னா அவங்களுக்கு முன்பாக நிறைய இராணுவ வீரர்கள் கம்பீரமாக செல்வாங்க, பின்னாடி ஜீப்பு, அந்த வழிகளை செவ்வைப்படுத்தி அவங்களுக்கு என்ன செய்றாங்க, அந்த வழியை நேர்படுத்தி கொடுக்குறாங்க. இப்போ தேவன் உங்களுக்கு கொடுக்குற வாக்குத்தத்தத்தை பாருங்க, நான் உங்களுக்கு முன்பாக செல்வேன் அப்படின்னு சொல்றார். அப்போ ஜனாதிபதிக்கு மேலாக, ஒரு பிரதம மந்திரிக்கு மேலாக, ஒரு முதலமைச்சருக்கு மேலாக தேவன் உங்களை அபிஷேகம் பண்ணுகிறார். அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள கடந்து வரும்போது உங்களுக்கு முன்பாக தேவதூதர்கள் கடந்து செல்றாங்க, கேருபீன்கள் சேராபீன்கள் கடந்து செல்றாங்க, கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பாக கடந்து செல்றார். அப்போ கடந்து செல்லும் போது நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு முன்பாக இத்தனை பேர் கடந்து செல்லும் போது உங்களுடைய பாதைகள் கோணலானவைகளா இருந்தாலும் சரி, கரடுமுரடா இருந்தாலும் சரி, பள்ளமாக இருந்தாலும் சரி, அதுல ஒரு பெரிய ஆபத்தான காரியம் இருந்தாலும் சரி, அதெல்லாம் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி அவர் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்றார். எவ்வளோ ஒரு நல்ல தேவன்! ஒரு நிமிஷம் நம்ம அப்படியே யோசிச்சு பார்த்தோம்னா, தேவனே எனக்கு முன்பாக கடந்து செல்றார். அவர் வரும்போது பரலோகமே இறங்கி வருகிறது. அவர் உங்களுக்கு முன்பாக செல்கிறேன் என்று உங்களுக்கு என்ன செய்றாரு, வாக்கு கொடுக்கிறாரு. இந்த உலகத்துல இருக்கிற எல்லார காட்டிலும் தெய்வ பிள்ளைகளாகிய நீங்கள் அவருடைய பார்வைக்கு விசேஷித்தவர்களா இருக்கிறீர்கள். அதனாலதான் அவர் என்ன செய்றாரு, நான் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறேன். நம்ம நிறைய நேரம் அந்த வாக்குத்தத்தத்தை கேட்டு 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 அவர் முன்னாடி போயிட்டு தானே இருக்கிறாரு டெய்லி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு வீட்டிலேருந்து ஒரு வாகனத்தை எடுக்கிறதுக்கு முன்பாகவோ அல்ல ஒரு இடத்துக்கு கிளம்புறதுக்கு முன்பாகவோ பல தடைகள் உங்கள் மனசில் பட்டுச்சுன்னா, ஏசப்பா நம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்லட்டும்னு சொல்லி ஒரு நிமிஷம் கண்களை மூடி நம்ம ஊக்கத்தோடு ஜபிப்போமானா, அன்னைக்கு நமக்கு வண்டி ஓட்டும் போது இடையில இருக்கிற தடைகள் எல்லாம் தேவன் நீக்கி ஒரு பிரச்சனை இல்லாமல், எந்த ஒரு வாகனமும் குறுக்க சாடாமல், அல்லனா எந்த ஒரு தடை இல்லாமல் தேவன் நடத்தி செல்வதை உங்களை கண்கூடாக காண முடியும். அப்போ நாம் நம்மளோட வாழ்க்கையில தடைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் நமக்கு கடந்து வருது அப்படின்னா நாம ஜெபிக்கல, தேவனே என் முன்பாக நீர் கடந்து வாருன்னு சொல்லி நம்ம அவரை வரவேற்கல, அவரை கூப்பிடல. அதனாலதான் நம்ம வாழ்க்கையில தடைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள். இன்றைக்கு தேவன் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உனக்கு முன்பாக கடந்து செல்வேன். இந்த வருஷம் முழுவதும் மட்டும் இல்லாம உன் ஆயுசு நாட்கள் முழுவதும் நான் உனக்கு முன்பாக கடந்து செல்வேன்.
உனக்கு எத்தனை விதமான போராட்டங்கள் இருந்தாலும் சரி, தடைகள் இருந்தாலும் சரி, அதெல்லாம் தகர்த்து போட்டு நான் உனக்கு முன்பாக செல்வேன். ஒரு ஜனாதிபதி வர்றதுக்கு முன்பாக எவ்வளோ பாதுகாப்பு கொடுக்குறாங்களோ அதை காட்டிலும் மேலான பரலோக பாதுகாப்பு நான் உனக்கு தருவேன். மகனே மகளே, நான் உனக்கு முன்பாக கடந்து போவேன் சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து தேவன் என்ன செய்கிறார் சொல்லுகிறார். அப்போ நம்ம நினைக்கிறோம் அந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை உணராதவர்களாக, கண்கள் இருந்தும் காணாதவர்களாக, காதுகள் இருந்து கேட்க முடியாதவர்களாக, உணர்வு இல்லாதவர்களாக இருக்கிற நம்மளை பார்த்து தேவன் சொல்லுகிறார், நீ என்னை கனப்படுத்தி இருக்கிற, நீ என்னை வரவேற்றிருக்க, நான் உனக்கு முன்பாக கடந்து செல்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன செய்கிறாரு, வாக்கு கொடுக்கிறார். மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல பாருங்க, அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். உங்களுடைய ராஜா யாரு? ஏசு கிறிஸ்துவா அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து போவார். எவ்வளோ பெரிய தேவன், உலகத்தையே படைத்த தேவன், பரலோகத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பரிசுத்தம் உள்ள தேவன், நீங்க கூப்பிடும் போது அவர் என்ன செய்கிறாரு, உங்கள் முன்னிலையில் அவர் நடந்து போறார். இவ்வளோ மகத்தான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிறார் பாருங்க. அவர் முன்பாக நான் உனக்கு நடந்து போவேன். மீகா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் அழகான வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்காரு பாருங்க. அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். உங்களுடைய ராஜாவாகி இயேசு கிறிஸ்து தாமே உங்களுக்கு முன்பாக அவர் நடந்து போவார். உங்களுக்கு முன்பாக நடந்து போகும்போது உங்களுக்கு விரோதமாக செய்யப்படுகிற எல்லா விதமான போராட்டங்களும், வில்லி சூனியங்களும், சேவனைகளும், வஞ்சனைகளும் எல்லாம் தகர்க்கப்பட்டு விடும். தேவன் வரும்போது ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இயேசு கிறிஸ்துதாமே உங்களுக்கு முன்பாக நடந்து போகும்போது இந்த தடைகள் எல்லாம் நீங்கி எல்லாவற்றிலும் நீங்கள் ஜெயத்தை காண முடியும். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக மட்டும் இல்ல, அவர் பின்பாகவும் செல்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல என்ன பாருங்க, இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். அவர் உங்கள் முன்னே போவார்னு மட்டும் இல்ல, அவர் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். நிறைய பேர் நினைப்போம், முன்னாடி போன அப்ப பின்னாடி இருந்து என்ன யார் எது பண்ணிட்டாங்கன்னு நீங்க நினைச்சு பயப்படலாம். ஆனா அவர் உங்களை பிறகே இருந்து உங்களை காக்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு சிறிய கதை ஞாபகத்துக்கு வருது பாருங்க. உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். ஆப்பிரிக்கா கண்டத்துல ஒரு குறிப்பிட்ட ராஜ்யத்துல ஒரு இளவரசனை பட்டாபிஷேகம் பண்ணுவதற்கு முன்பாக அவன் ஒரு அடர்ந்த காட்டு வழியாக கடந்து செல்ல வேண்டும். எதற்காக அப்படி ஒரு போட்டி வச்சிருந்தாங்க அப்படின்னா, அவன் ஒரு வீரன் என்பதை அவன் அதுல என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா அவன் ப்ரூவ் பண்ணணும். அப்படி பண்ணி ப்ரூவ் பண்ணி அக்கறைக்கு போனாதான் அவனுக்கு என்ன செய்யறது, இளவரசன் சொல்லி பட்டாபிஷேகம் பண்ணுவாங்க. இப்போ ஒரு இளவரசன் என்ன செய்றான், அதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி முன்னாடி வரான். அந்த காட்டுகளில் மிகவோட அடர்ந்த காடு, பலவிதமான விஷ ஜந்துக்கள் எல்லாமே இருக்குது, பயம் கொடிய மிருகங்கள் எல்லாமே இருக்குது. அக்கறைக்கு போய் சேர்றது ரொம்பவே கஷ்டம். அப்போ தன்னுடைய மகன் இதுக்கு கிளம்பிட்டான்னு சொன்ன அந்த ராஜாவுக்கு ஒரு பயம், என் பையன் பத்திரமா அங்கே போய் சேர்ந்துருவானா அப்படின்னு சொல்லிட்டு பையன் என்ன செய்யறான், தன்னுடைய பிரயாணத்தை தொடங்கும்போது ராத்திரி வேளையில செல்லணும்னு வேற கண்டிஷன். கடந்து போகும்போது இவர் என்ன செய்றாரு, மகனுக்கு தெரியாம என்ன செய்றாரு, அவன் அப்படி ஃபாலோ பண்ணிட்டே போறாரு. இது மகனுக்கு தெரியல. அவன் அப்படியே என்ன செய்றான், அந்த அடர்ந்து காட்டு வழியாக என்ன செய்றான், போய் அக்கறைக்கு போறான். அங்க விடிஞ்ச நேரத்துல திரும்பி பார்க்குறான், அவங்க அப்பா இவ்வளோ நேரம் அவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்க, எப்படி ஈட்டியோட வாளோட என் பிள்ளை யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது, சேதப்படுத்தி விடக்கூடாதுன்னு சொல்லி அக்கறைக்கு போனோன்னு என்ன நடக்குது அப்படின்னா, அவனுக்கு ஒரு அபிஷேகம், ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறான். இதே தான் தேவன் உங்களுக்கும் செய்கிறார் பாருங்க. இந்த ஆண்டுல நம்ம என்ன செஞ்சிட்டோம், பிரவேசிச்சிட்டோம். பலவிதமான காரியங்களை நம்ம கேள்விப்படுறோம். ஐயோ கொள்ளை நோய் வருகிறது, வேலைகள்ல பிரச்சனை, என்ன வேலையை விட்டு நிப்பாட்டிடுவாங்களோன்னு பயம், பண பிரச்சனைகள், பலவிதமான நெருக்கமான சூழ்நிலையில ஒரு அடர்ந்த பாதையின் வழியாக நம்ம இந்த ஆண்டுக்குள்ள நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், பிரவேசிச்சிருக்கோம். அக்கறைக்கு போய் சேருவோமாங்கிற ஒரு பெரிய சந்தேகம். ஆனா இயேசு கிறிஸ்து பாருங்க, உங்களுடைய தகப்பனாக உங்களுக்கு பிறகே உங்களை வழி நடத்தி கொண்டு என்ன செய்றார், வர்றாரு. அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள நம்ம வந்துட்டோம், பிரவேசிச்சிட்டோம். அவர் உங்க பின்னாடியே வர்றாரு. இந்த ஆண்டின் முடிவுல நீங்க பாப்பீங்க, அவர் உங்க கூடவே வந்து உங்களை அபிஷேகம் பண்ணி உங்களை உயர்த்துகிற ஒரு தேவனாக என்ன செய்றாரு, இருக்கிறார். நீங்க நினைக்கிறீங்க நான் தனியா அந்த இடத்துல நான் கடந்து செல்றேன். இல்ல,
உங்களுடைய தேவன், அவர் வாக்குத்தத்தம் பண்ணின தேவன். நான் உங்களுக்கு முன்னே மட்டும் இல்லை, உங்களுக்கு பிறகேயும் உங்களுக்கு காக்கிற தேவனாக நான் உங்க கூட வரேன். நான் உன்னுடைய தகப்பன், நான் உன்னுடைய தகப்பன். மகனே மகளே, நீ கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கலாம், ஆனா தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன் கூடவே இருக்கிறேன். உன் கஷ்ட காலத்தில் நான் கூடவே வரேன். உன்னை யாரும் உன்னை சேதப்படுத்துவதில்லை, உன்னை யாரும் தொட முடியாது. கண்ணின் கண்மணியை போல உன்னை பாதுகாத்து நான் உன்னை செய்வேன், வழி நடத்தின உங்களை பார்த்து என்ன செய்யறாரு சொல்றாரு. இந்த ஆண்டு முழுவதும் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில மட்டும் இல்ல, உலகம், மாமிசம், பிசாசு இப்படிப்பட்ட சோதனையில இருந்தும் ஆவிக்குரிய போராட்டத்துல இருந்து உங்களை பாதுகாத்து, உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் பரிசுத்தத்தை கடைசி வரைக்கும் பாதுகாத்து நித்திய ஜீவனை நோக்கி வழிநடத்தும் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். உலக பிரகாரம் மட்டுமல்ல, ஆவிக்குரிய ஜீவியத்திலும் அவரை உங்களை வழிநடத்தி உங்களை காத்து உங்களுக்கு முன்னே செல்கிற ஒரு தேவனாக என்ன செய்யறார், அவர் இருக்கிறார். சரி, இப்போ இப்படி தேவன் நமக்கு முன்பாக நடக்கும்போது என்னென்ன காரியங்கள்ல எப்படி எப்படி அவர் நடக்கிறாரு, யாரை கொண்டுலாம் நமக்கு முன்பாக போறாரு, அவரே கடந்து வராரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம்னா, முதலாவதாக தேவ தூதர்கள் முன் செல்கிறார்கள். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆபிரகாம் தன் மகனுக்கு பெண் பார்க்கும்படி எலியேசரை அனுப்பும் போது, கர்த்தர் தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார் என்று சொல்லி உற்சாகப்படுத்தி அனுப்பினார். தெளிவா கொடுத்திருக்கு பாருங்க. அவன் ஒரு வேலைக்காரன், அவருக்கு இந்த காலத்துல வேலைக்காரன் நம்பி எந்த காரியத்தை நம்மளால கொடுக்க முடியல. அந்த வேலைக்காரன்ட்டையும் ஆபிரகாம் என்ன செய்றாரு, தேவன் செய்யக்கூடிய மகத்தான காரியங்களை, அந்த விசுவாசத்தை அவர் என்ன செய்கிறார், அறிக்கையிடுறார். இப்போ அவர் என்ன செய்யறாரு, அப்படியே போறார். எதை நம்பி போறாரு, நம்முடைய எஜமான் தேவதூதர்கள் முன்னாடி போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல எனக்கு முன்னாடி அவங்க என்ன செய்வாங்க, போவாங்கன்னு விசுவாசத்தோடு போறான் கிளம்பி. நம்ம நிறைய நேரம் நிறைய காரியங்களை செய்யும் போது தேவன் எனக்கு முன்பாக வாரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யறது தெரியுமா, அவரு வருவாரு, அவருக்கு 1008 வேலை இருக்கும். நிறைய பேர் அப்படி சொல்றாங்க. ஏன்னா அவங்க தேவனுக்கும் மேலாக ஒரு படி மேல சில, நம்ம தேவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிலாம் பேசுறாங்க. அப்படி பேசக்கூடாது. நம்முடைய தகப்பன் நமக்கு உதவி செய்வதற்காக அவர் என்ன செய்கிறாரு, இருக்கிறாரு. தம்முடைய தேவதூதர்களை அனுப்புகிறாரு. கேருபீன்கள், சேராபீன்கள், மிகாவேலுங்கிற ஒரு நல்ல ஒரு பெரிய மிகாவேல் தூதனாக இருக்கிறான். எப்படிப்பட்ட பராக்கிரமசாலியான மிகாவேல் தூதன் இருக்கிறார். எந்த நேரத்துக்கு எப்படிப்பட்ட தூதர்கள் நமக்கு தேவைப்படுது அத்தனை பேரையும் அனுப்ப அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இப்ப ஆபிரகாம் விசுவாசத்தோட சொல்லி அனுப்புறான். எலியேசர் என்ன செய்றான், தன்னுடைய பிரயாணத்தை என்ன செய்றான், தொடங்குறான். போறாங்க. போன இடத்துல அவனுக்கு எந்த தீங்கும் நேரிடாதபடி அவன் போன காரியத்தை வாய்க்கு செய்து தேவன் என்ன செய்கிறாரு, அவருக்கு வெற்றியை கொடுக்கிறார். அப்போ அவர் என்ன சொல்றாரு பாருங்க, தேவதூதன் முன்னே சென்றான். எலியேசர் கர்த்தருக்கு நன்றி செலுத்துறாரு. எப்படி நன்றி செலுத்துறாரு பாருங்க. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 27-48 வசனங்கள்ல பாருங்க. என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு சோஸ்திரம், அவர் தம்முடைய கிருபையும் தம்முடைய உண்மையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை என்று சொல்லி கர்த்தரை தொழுது கொண்டார். ஏன்னா அவர் என்ன செய்றாரு, தன்னுடைய எஜமானுடைய தேவன் தன்னுடைய தேவன் சொல்லி ஏத்துக்கிட்டு அதே போல அவர் விசுவாசிச்சு போறாரு. அதே போல அந்த காரியங்கள் நடக்கு. பாருங்கள், தேவனுடைய பிரசன்னமும் தேவனுடைய கரமும் அவங்களுடைய தேவதூதர்களும் முன்னாடி போனனால அந்த பெண்ணின் தகப்பனாகிய பெத்துவேலும் சகோதரன் லாபானும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. நம்ம இன்னைக்கெல்லாம் கல்யாண கார்டுலாம் எல்லாரும் போட்டுருந்தோம், இந்த காரியம் கர்த்தரால் வந்தது அப்படின்னு சொல்றோம். எத்தனை பேர் விசுவாசத்தோட போறோம்? அந்த காலத்துல என்ன செஞ்சாங்க, அவங்க அந்த பெண்ணுக்கு என்ன செஞ்சாங்க, நகைகள்லாம் கொண்டு கொடுத்து எடுத்து என்ன செய்றாங்க, அந்த பெண்ணை கூட்டிட்டு வராங்க. யாருமே அங்கே போய் பணம் தாங்க நகை தாங்கன்னு சொல்லி பிடுங்கிட்டு வரல. எலியேசருடைய நடத்துதலை பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்து தான் என்ன செய்கிறாரு, எங்கள் அஜமானுக்கு இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்து தான் கூப்பிட்டு வராங்க. இன்னைக்கு அப்படி இல்லை, இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுன்னு சொல்லி நிறைய பேர் தவறு பண்ணுறோம். அப்போ இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுன்னு சொல்றதுக்கு முழுவதுமாக அவங்க தேவனை விசுவாசிச்சாங்க, தேவதூதர்களுக்கு முன் சென்றாங்க. இடையில எந்த டிவியேஷனும் இல்லை. முதல்ல பார்க்குற பெண்ணே என்ன செய்றா, அவன் மனசுல ஒரு தீர்மானம் எடுக்கிறாரு எலியேசர். நான் தண்ணி வேணும்னு கேட்கும்போது எனக்கு மட்டும் இல்லை என் ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன்னு சொல்லி வார்க்கிற பெண்ணு தான் நீர் என் எஜமானுடைய மகனாகி ஈசாக்குக்கு தெரிந்து கொண்ட பெண் என்பதை நான் அறிந்து கொள்வேன்னு சொல்றான். அதே போல இவர் போனோன்னு ஒரு பெண் வர எதிர்கொண்டு குடத்தோடு
அவ போய் கேட்கிறாரு எனக்கு தண்ணி வேணும்னு சொன்னா, அவ தண்ணி அங்க மட்டும் கொடுக்கல, அவனுடைய ஒட்டகங்களுக்கு இறைக்கிறான். அப்போ தேவன் என்னுடைய ஜெபத்தையும் விண்ணப்பத்தையும் அவர் என்ன செஞ்சுட்டாரு, அங்கீகரித்துட்டாருன்னு சொல்லி தான் அந்த வீட்டுக்கே அவர் கடந்து போறார். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைங்க பாருங்க, ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துட்டு வந்து கூட அப்படின்னா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த கர்த்தருடைய இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லும்போது தேவனுடைய சித்தத்திற்கு ஏற்ப நம்ம பிள்ளைகளை நம்ம என்ன செய்ய வேண்டும், கண்டித்து வளர்க்க வேண்டும். தேவன் இந்த காரியங்களுக்கு முன்னே தேவதூதர்களை அனுப்ப வேண்டும் என்றால் நம்முடைய காரியங்கள் சீர்பட்டு சிறப்பட்டு என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். தாவீது பாருங்க, நன்றி உள்ள இருதயத்தோட என்ன சொல்றாருன்னா, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகி உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். எனக்காண்டி எல்லாத்தையும் செய்து முடிக்க போகிற உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கா, அந்த காரியம் முடியாமல் இருக்கா, முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு நம்பிக்கையே இல்லாமல் இருக்கா, அவர் கண்டிப்பாக கண்டிப்பாக முடிப்பார் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான், ஆவியில் நிறைந்து என்ன சொல்கிறான், அதுக்கு நன்றி சொல்கிறான், சோஸ்திரம் செலுத்துகிறான். ஏன்னா எனக்கு முன்பாக தேவனே நடந்து போறாரு, தெய்வ தூதர்களை அனுப்பி இருக்கிறாரு, அதனால இந்த காரியம் எனக்கு வாய்க்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான், அவன் நன்றியோடு என்ன செய்யறான், நன்றி உள்ள இருதயத்தோடு கர்த்தரை என்ன செய்கிறான், சோஸ்தரிக்கிறான். அதே போல நெகேமியாவும் கூட என்ன செய்யறாரு பாரு, ஒரு நன்றி உள்ள எடுத்து சொல்றாரு பாருங்க, பரலோகத்தின் தேவன் என் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். காரியம் ஒண்ணு இருக்கு, அது கைகூடி வர கண்டிப்பா அவர் பண்ணுவாரு, நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா எனக்கு முன்பாக தேவன் சொல்றாரு, எனக்கு முன்பாக தேவ தூதர்களை அனுப்பியிருக்கிறாரு, இந்த காரியம் நிச்சயமாக கைகூடி வரும் என்று விசுவாசித்து நன்றி சொல்லுகிறான். அது மட்டும் இல்ல பாருங்க, ஆண்டவருடைய பட்சத்தில் கொடான கொடி தேவதூதர்கள், எத்தனையோ கேருபீன்கள் சேராபீன்கள்லாம் இருக்கிறாங்க. இத்தனை பேரும் எதுக்கு, தேவனுடைய பிள்ளைகளாக ராஜாக்களின் பிள்ளைகளாகிய நமக்கு அவங்க உதவி செய்வதற்கு சேவை செய்வதற்காகவே இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம உதறி தள்ளிவிட்டு நானே போயிடுவேன், இந்த காரியத்தை நானே முடிச்சிருவேன், எனக்கு எல்லா டேலண்ட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சில நேரம் கிளம்பி போய் தோல்வியோடு திரும்பி வந்து உட்காந்துட்டு நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம், தடவை இசப்பா நீங்கள் எனக்கு வாக்குத்தத்தம் தந்தீங்க, நான் தோற்று போயிட்டேன். நம்ம போகிறது யார் பலத்தில் போகும், நம்ம பலத்தில் போகும், நமக்குள்ளே மார்க்கில் டிபெண்ட் பண்ணி போவோம், நம்ம திறமையில நம்ம டிபெண்ட் பண்ணி போயிருப்போம். நான் இதை முடிச்சுட்டு வந்துடுவேன், இதை எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், கிளம்பி போய் தோல்வியுற்றவர்களாக திரும்பி வந்து எனக்கு வாக்குத்தத்தம் தந்தீங்க ஏசப்பா, அது நிறைவேறலை அப்படின்னு சொல்லி தேவனோடு நம்ம யுத்தம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறோம். ஏன் நம்ம அந்த இடத்துல தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது நமக்காக அவர் ஆயிரம் கோடியான தேவதூர்கள் நமக்காக சேவை செய்வதற்காக இருக்காங்க. அதுலேயும் ஒரு பெரிய பிரச்சனைனா, ராஜாதி ராஜாவாகிய பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பாக கடந்து செல்வதற்காக அவர் வர்றார். அந்த தேவன் நம்ம புறக்கணித்து விடுறோம். புறக்கணிக்க வேண்டாம். நீங்க அப்படி கூப்பிடும்போது அவர் என்ன செய்வாரு, கடந்து வர உங்களுக்கு பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உங்களை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். ஒரு பழைய காலத்துல ஒரு அழகான ஒரு கதை சொல்லுவாங்க பாருங்க. ஒரு ஏஞ்சல் ஒரு மனுஷன் நினைச்சாங்க, ரோட்டு வழியா நடந்து போயிட்டு இருந்தாங்க. அவர் 2 பேரும் என்ன செய்றாங்க, அந்த தேவதூதன் கிட்ட அந்த மனுஷன் பேசிட்டே போறான். அப்படி பேசிட்டே போகும்போது தேவதூதன் சொல்றாரு, இதுல நிப்போம், இப்போ இங்கே நிறைய பேர் கடந்து வருவாங்க, அதில் யாரெல்லாம் நல்லவங்க கெட்டவங்கன்னு சொல்லி பார்ப்போம்னு சொல்லி 2 பேருக்குள்ள ஒரு ஒப்பந்தம். அப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த வழியாக ஒரு நல்ல அழகாக சென்டெல்லாம் அடித்து நல்ல பட்டு புடவை கட்டி தலை நிறைய பூவெல்லாம் வச்சுட்டு ஒரு பெண்மணி என்ன செய்கிறாங்க, அந்த ரோட்டு வழியாக கடந்து வராங்க. இங்கே நிற்கிற தேவதூதரோ அந்த மனுஷனோ அவங்க கண்ணுக்கு தெரியல, அவங்க பாட்டுக்கு நடந்து போகிறாங்க. பக்கத்தில் வந்த உடனே அந்த ஏஞ்சல் என்ன செஞ்சார் அப்படின்னா, மூக்கை பொத்திக்கிட்டாரு, அப்படியே ஓடிட்டார், கொஞ்சம் தூரம் தள்ளி ஓடி போயிட்டார். இவர் என்ன செய்யலை, இவர் யோசிக்கிறார், எதுக்கு இவர் இப்படி ஓடுறாரு தேவதூதன் சொல்லிட்டு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் திரும்பி அந்த இடத்துக்கு வரார். ஒன்றுமே இந்த மனுஷன் கேட்கல தேவதூன்ட்ட. கொஞ்ச நேரம் கழிச்சு கந்தையான அழுக்கு ஆடைகளை அணிந்த ஒரு பெண்மணி அந்த பக்கத்துலோடி வராங்க. ரொம்ப நாள் ட்ரெஸ்ஸு கூட துவைக்கல. அப்போ பக்கத்தில் தான் ஒரு ஸ்மெல் அடிக்கி இவர் மூக்கு பொத்திக்கிடுறார். அப்போ தேவதூதன் அது பாட்டுக்கு நிற்கிறார், ஓடவும் இல்லை மூக்கு பொத்தவும் இல்லை. இவருக்கு ஒரே கோவம், என்னடா பூ வச்சுட்டு இருந்தா இந்த அப்போ இந்த தேவதூதனுக்கு மூக்கில் ஏதோ பிரச்சனை போல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த மனுஷன் கேட்குறார், நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், ஒரு டவுட் இருக்கு கேட்குறேன்னு சொல்லி கேட்குறாரு. கேட்கும்போது அந்த தேவதூதன் சொன்னாராம், அந்த பெண்மணி வெளியே என்ன அலங்காரம் பண்ணியிருக்காங்களோ எனக்கு அந்த மணக்கலை, ஆனால் அந்த பெண்மணியோட ஆத்மா பயங்கரமான ஒரு வாடை, அழுகி போய் நாற்றம் எடுத்து அதை மரணப்பட்டு நிறைய நாள் ஆயிடுச்சு. வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையாக அந்த பெண்ணு நடந்து போனா அப்படின்னு சொல்கிறேன். அந்த ஆத்மாவுடைய வாடை தாங்க முடியாமல் நான் ஓடி போயிட்டேன். அப்போ இப்போ இந்த பெண்மணி ரொம்ப அழுக்கா கந்தனான நான் உங்களுக்கு வாடையே அடிக்கல, இல்லை இந்த ஆத்மா தேவனுக்கு உகந்ததாக ரொம்ப பரிசுத்தமான இதாக
கந்த வர்க்கமிட்ட தூப வர்க்கமிட்ட ஒரு பெண்ணாக, ஒரு நல்ல ஒரு சுகந்த வாசனையாக அந்த ஆத்மா எனக்கு மணத்து கிடந்துச்சு. நான் நல்லா மணந்து அதை என்ன செய்கிறேன், வரவேற்றேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ அந்த மனிதன் புரிந்து கொண்டாராம். மனுஷன் என்ன செய்கிறான், முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை என்ன செய்கிறாரு, பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி அது. இப்போ நம்முடைய காரியங்களை பாருங்க, தேவன் நமக்கு முன்பாக செல்லணும், தேவதூதர்கள் நம்ம பக்கத்தில் இருக்கணும். எல்லாமே நம்ம ஆசைப்பட்டு எல்லாரையும் நம்ம கூப்பிடுறோம். ஏசப்பா நீங்கள் வாங்க, என் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் என்னை தங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு செல்வார்கள்னு சொல்லி எல்லாமே வசனத்தின்படி நம்ம கூப்பிடுறோம். அவங்க கூப்பிட்டு அவங்க வரணும்னா நம்ம ஆத்மா எப்படி இருக்கணும், நம்ம ஆத்மா எப்படிப்பட்டதாக இருக்கணும்? அது வாடை அடிச்சுன்னா அவங்கள நம்ம பக்கத்தில் வர முடியுமா? தள்ளி தான் நிற்க முடியும். பாதம் கல்லில் இடரும் போது நம்ம கீழே தான் அவங்க வந்து பிடிக்க முடியாது. நம்முடைய ஆத்மா அவ்வளோவாக வாடை அடிக்கிறது. அப்போ தேவனுக்கு விருப்பமான காரியங்களை செய்து நம்முடைய ஆத்மா அப்படி ஒரு பரிசுத்தமான மகிமையான ஒரு வாசனையை கொடுக்கிறதா இருந்தால் மட்டும்தான் தேவனும் முன்பாக செல்ல முடியும், தேவதூதர்களும் முன்பாக செல்ல முடியும், அவங்களும் உங்கள் பக்கத்தில் நிற்க முடியும், உங்கள் கால்கள் இடரும்போது அவங்க தாங்கி பிடிக்க முடியும். நம்ம உள்ள எல்லா விதமான கேடுகளை வச்சுட்டு சும்மா நாவல எனக்கு முன்பாக வாங்கன்னு கூப்பிட்டா தேவனால உங்ககிட்ட வந்து நிற்க முடியாது. நம்ம தகுதியற்றவர்கள், அவரோ பரிசுத்தவான். நம்ம ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தோம்னா அவர் மிகவும் பரிசுத்தர், 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 பரிசுத்தர்னு சொல்லி கெராபீன்களும் செராபீன்களும் அப்படியே புகழ்ந்து பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட பரிசுத்தர். அவர் அக்கினிமயமானவர். அவர் பக்கத்துல போக முடியாது. அப்படியே வந்தாருன்னு அவருடைய கண்கள்லாம் ஜுவாலிக்கிற அக்கினி. அவர் பேசும்போது அப்படி புகமண்டலம் என்ன செய்யும் இருக்கும், அந்த சத்தம் வந்து வனாந்திரத்தை அதிர பண்ணக்கூடிய சத்தத்தை உடைய பரிசுத்தமானவர் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்லும் போது நம்முடைய ஆத்மா எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? நம்முடைய ஆத்மா மனத்து கிடக்கணும். அது ஒரு விலையுயர்ந்த ஒன்று. அதை நம்ம அசிங்கப்படுத்தி கரைப்படுத்தி வாடைப்படுத்தினால் நம்ம இந்த வாக்குத்தத்தத்தை சொல்வதற்கு நமக்கு எந்த தகுதியும் இல்லை. அப்போ நம்ம வாழ்க்கையில பல காரியங்களை நம்ம பார்க்கும்போது எனக்கு இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை என்று நம்ம தேவனோட யுத்தம் பண்ணுவதற்கு நம்ம தகுதியற்றவர்களாக என்ன செய்கிறோம் இருக்கிறோம். அப்ப தேவ தூதர்கள் இயேசு கிறிஸ்து தாமே உங்களுக்கு முன்பாக செல்லணும், அவர் நம்முடைய பிறகாகவும் கடந்து வரணும்னா நம்முடைய ஆத்மா சுத்தமுள்ளதாக தூய்மை உள்ளதாக இருக்கணும். நிறைய காரியங்களை நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா தேவனுக்கு முன்பாக பொருத்தனை பண்றோம், அறிக்கையிடுறோம், ஆனா நம்ம மனம் திரும்புறதே கிடையாது. நிறைய காரியங்களை பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து என்ன செய்றாரு, நமக்கு கற்றுத்தர்றாரு. நிறைய பிரசங்கங்களின் மூலமாக மற்றவங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக கற்றுத்தர்றாரு. திருந்திரு மகனே திருந்திருன்னு சொல்லி நிறைய வாய்ப்புகளை தேவன் உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறார். அப்ப தேவன் கொடுக்கிற ஒவ்வொரு ஸ்லாக்கியத்தை நம்ம புறக்கணிக்கும் போது நம்முடைய ஆத்மா கரைப்பட்டதாக அது ஒரு மிகவும் ஒரு மோசமான நிலையில் காணப்படும் போது தேவனால் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்ல முடியாது. ஏன்னா அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் போற்றக்கூடிய ஒரு பரிசுத்தம் உள்ள தேவன். அவர் நமக்கு முன்பாக கடந்து செல்ல வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும், அதற்கு தகுதியுள்ள பாத்திரமாக என்ன செய்ய வேண்டும் இருக்கும். இப்போ உங்க வீட்டில தான் பால் காய்க்க போறீங்க, அந்த பாத்திரத்துல அழுக்காக இருந்துன்னா அதுக்குள்ள நீங்க பால் ஊத்த மாட்டீங்க, அது தெரிஞ்சு போயிடும். யோசிச்சு பாருங்க, நம்முடைய பாத்திரம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? அசுத்தம் உள்ளதா இருக்கிறதா? இல்ல அது என்ன செய்கிறது, அழுக்கான பாத்திரமா இருந்தால் தேவன் தரக்கூடிய அபிஷேகம் என்ன செய்யும், நம்ம என்ன செய்யும், நிரம்பி வழியும். அழுக்கானதா இருந்தா நிரம்பி வழியாது. சுத்தமாக இருந்தா மட்டும்தான் என்ன செய்யும், அந்த நிரம்பி வழிந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தர தேவன் சித்தமா இருக்கிறார். பாருங்க, தடைகளை நீக்கி போடுகிறவர். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து எப்படிப்பட்டவர் போனாரு, தெய்வ தூதர்களை நமக்கு முன் செல்ல அனுப்புறாரு. அடுத்து தடைகளை நீக்கி போடுறவர் முன் செல்றார். அன்னைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பாக பலவிதமான தடைகள். முதலாவது பார்வோன் ராஜா தடையா இருந்தார். அப்போ அந்த தடை எப்படி நீக்கிறாரு பாருங்க, அங்க சங்கார தூதனை அனுப்புறாரு. ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கப்பட்ட வீடுகள்ல என்ன செய்ய, சங்காரம் இல்லை. தெளிக்கப்படாத வீட்டுல சங்காரம் நடந்துச்சு, அவனுக்குள்ள பயம் வந்துச்சு, கலக்கம் வந்து தடை நீங்கி அவங்க என்ன செய்யறாங்க, அந்த இடத்த விட்டு கிளம்பி வராங்க. முதல் தடையை நீக்கி போடுறாரு. அவர் பஸ்கா ஆட்டுக்குட்டியாக கடந்து வந்து அவர் என்ன செய்யறாரு, தடையை நீக்கிறார். அதே பஸ்கா ஆட்டுக்குட்டியாக அவர் வந்து உங்க வீட்டுல இருக்க வியாதிகள், வேதனைகள், சங்காரங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு உங்களுக்கு முன் செல்ல அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ரெண்டாவது பாத்தீங்கன்னா செங்கடல். முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்வோனின் கூட்டம். இன்னைக்கு நம்ம நினைப்போம் அப்படியே முன்னாடி போயிடலான்னு பார்த்தா முன்னாடி ஒரு அடைப்பு, பின்னாடி பார்த்தோன்னா நம்ம யாரெல்லாம் துரத்திட்டு வந்தாங்களோ வந்துட்டே இருப்பாங்க. ஆனால் தேவன் சொல்றார், மோசே உன் கையில் இருக்கிற கோலை நீட்டு, செங்கடலை பிளக்கிறாரு. மக்கள், இஸ்ரேல் மக்கள் கடந்து செல்றாங்க. எகிப்தியர்களை முற்றிலும் அழித்து போடுகிறார். உங்க வாழ்க்கையில இத்தனை ஆண்டுகள் உங்களுக்கு பின்னாடி துரத்திட்டு வந்த எகிப்து மக்கள் இன்றையோடு அந்த வருஷத்துல அழிந்து போவாங்க.
உங்க கையில இருக்கிற கோலாகிய தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தி அதற்கு நேராக நீங்க இப்போ தடை நீங்கும். மூணாவது பார்த்தீங்கன்னா யோர்தான். ஆண்டு முழுவதும் கரை புரண்டு ஓடுகிற யோர்தான் அந்த ஆசாரியரின் கால்கள் பட்டன பின்னிட்டு போயிட்டான். அப்ப நம்ம எப்படி இருக்கோம்? சுத்தப்படுத்தி நம்ம பரிசுத்தமா இருக்கும்போது நம்முடைய கால்கள் நம்ம அங்க போக நமக்குடைய அபிஷேகம் நமக்கு இருக்கிற தடையை பின்னிட்டு ஓட வச்சிரும். நான்காவது பார்த்தீங்கன்னா எரிகோ கோட்டை. ஒரே பிரைசிங் தான், சுத்தி சுத்தி அவங்க துதித்து துதித்து எக்காலம் ஊதி பாடுனாங்க. எரிகோ கோட்டை ஒழிஞ்சிட்டு. பாடுங்க. பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது நீங்க பாடி துதிக்கும் போது உங்களுக்கு முன் செல்கிற தேவன் உங்களை தடைகளை தகர்த்து அதை உடைத்து போட்டு உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். இந்த ஆண்டிலும் கூட உங்களோடு இருக்கிற தேவன் உங்கள்கிட்ட பார்த்து என்ன சொல்றார் அப்படின்னா, நான் உங்களுக்கு முன்னே செல்கிற தேவனா இருக்கிறேன், பிறகாலும் உங்களை காக்கிற ஒரு தேவனாக இருக்கிறேன். ஆனா நீங்க என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய வார்த்தையை நீங்க பின்பற்றி உங்கள் ஆத்மா கரைப்படாதவாறு நீங்க தேவனுக்கு முன்பாக உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனாக நீங்க இருக்கும்போது தேவன் பெரிய காரியங்களை அவர் உங்களோட வாழ்க்கையில செய்ய செய்யறாரு. வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்தோனேஷியால பார்த்தீங்கன்னா மலை காடுகளின் வழியாக ஊழியம் செய்ய சில ஊழியர்கள் என்ன செஞ்சாங்களாம், கடந்து போனாங்க. பயங்கரமான ஒரு மழை, சுற்றிலும் பார்த்தா அந்த அடர்ந்து காட்டுக்குள்ளே சில நேரம் தண்ணி மழை, சாதாரண மழைனா கீழே விழாது, அப்படி ஒரு பயங்கர மழை. ஆனா இந்த ஊழியக்காரங்க மேல ஒரு சொட்டு மழை கூட அப்படி படலை. உடனே அவங்க மேலே பார்த்தாங்களாம், ஒரு தேவதூதன் அவங்களுக்கு கொடை பிடிச்சிட்டே வந்தாராம். அப்போ தம்முடைய ஊழியம் செய்கிற தம்முடைய ஊழியக்காரர்களுக்காக அவர் தம்முடைய தேவதூதர்களை அனுப்பி கொடை பிடிக்க வைக்கிறாரு. அதே போலதான் அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம். விஷ ஜந்துக்கள்ல இருந்து பாதுகாக்கிற யானை படலாம் வருது அப்படின்னா அப்படி தீப்பந்தத்தை தூக்கிட்டு போனா அது ஓடிடும். அதே போல விஷ ஜந்துகளத்திலிருந்து பாதுகாக்கத்தக்கதாக மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம் அவர் என்ன செய்கிறாரு இருக்கிறார். அப்போ இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்ம தேவன், நம்மளை மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற தேவன், நமக்கு முன் செல்லுகிற தேவனாய் இருக்கிறபடினால அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, மேகஸ்தம்பமாக அக்னி ஸ்தம்பமாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுக்கு போராட்டம் வரும்போது எப்போ கொடை தேவையோ கொடை பிடிப்பாரு, எப்போ வெளிச்சம் தேவையோ வெளிச்சம் வீசுவாரு. அப்பேற்பட்ட ஒரு பெரிய தேவனை நமக்கு ஒரு ராஜாவாக இருக்கிறோம், நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ அவர் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார். இந்த ஆண்டு முழுவதும் உங்களை தேவன் முன் சென்று வழி நடத்துவார். உங்களை காக்கும்படிக்கு, உங்களை உயர்த்தும்படிக்கு, உங்களை மகிமைப்படுத்தும்படிக்கு, உங்களை கனப்படுத்தும்படிக்கு அவர் உங்களுக்கு முன்னே செல்கிற தேவனாக என்ன செய்கிறார் இருக்கிறார். நம்ம ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோசரிக்கிறோம் தகப்பனே. அப்போ அந்த நாளிலும் தகப்பனே ஒவ்வொரு காரியங்களும் உமக்கு முன்பாக நாங்கள் சமர்ப்பித்தோம் ராஜா. தேவனே, இந்த நாளிலும் தகப்பனே எங்களுக்காக நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கர்த்தர் எங்களுக்கு முன்னே செல்கிற தேவனாய் இருக்கிறார், எங்களுக்கு பிறகு எங்களை காக்கிற தேவனாய் இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், உணர்ந்து கொண்டோம் தகப்பனே. அப்பா, எங்களுக்கு முன்பாக நீங்க கடந்து செல்றீங்க ராஜா. உங்களுடைய தேவ தூதர்கள், கேருபீன்கள், சேராபீன்கள், பெரிய பராக்கிரமசாலியாக இருந்து செயல்படக்கூடிய மிகாவேல் தூதனை கூட அனுப்பி எங்களுக்காக எல்லா காரியத்தையும் நீங்க செய்கிற தேவனாய் இருக்கிற தேவன், நம்முடைய பிள்ளைகளாக இந்த பிள்ளைகளுக்கு முன்பாக இந்த வருடம் முழுவதும் கடந்து செல்ல நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. மகிமையின் தேவனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தனித்தனியா ஆசீர்வதிக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். அவங்க வாழ்க்கையில நீர் தேவதூதனா கடந்து சென்று திருமண காரியங்கள், வேலையின் காரியங்கள், படிப்பின் காரியங்களை தேவ தூதர்களை பிள்ளைகளுக்கு முன்பாக அனுப்பி வெற்றியா நீர் மாற்றி கொடுக்க போறீர். உமக்கு சோஸ்திரம். வாழ்க்கையில் இருக்க தடைகள், போராட்டங்களை எப்படி ஒரு இஸ்ரவேல் மக்களுக்கு தகப்பனை செய்து தகப்பனை சங்கடலை பிளந்தீர் தகப்பனை, சங்கார தூதனை அனுப்பி அவர்களை சத்துருக்களை நீர் அழித்து போட்டீர். அதே போல தகப்பனை பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்க தடைகளை நீர் முறித்து போடுகிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனை. ஒரு மேக ஸ்தம்பமாக, ஒரு அக்னியின் ஸ்தம்பமாக பிள்ளைகளுக்கு முன் சென்று தகப்பனே பிள்ளைகளை நீர் வழி நடத்த போகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை அற்புதங்களை செய்கிற தேவன் நீர். அப்பேற்பட்ட ராஜா நீர் எங்களுக்கு முன்பாக நடந்து செல்ல நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீர். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளுகிறோம் தகப்பனே. ஆண்டு முழுவதும் எங்களுக்கு எல்லா காரியத்தை ஜெயத்தை கட்டளிட்டீர். உமக்கு நன்றி. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவில ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென்.